சொல்லு சனியம். நீங்க அந்த டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். அது என்கிட்ட தான் இருக்கா? சனியம், நீ இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. உங்களோட பொய், பித்தலாட்டம், ஜான் மேல இருக்க வெறுப்புன்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் நான் சொல்றதை கேக்குறியா? இப்ப மணி 6. நான் உங்களுக்கு 9 மணி வரைக்கும் டைம் தரேன். அதாவது 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள எல்லா உண்மையும் நீங்களே போய் சொல்லிடுங்க. நீ என்ன மிரட்டுறியா? நீ என்னைய மிரட்டி பாக்குறியா சனியம்? நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. இனிமே நான் இழக்க வேண்டியது எதுவும் இல்ல. இதுதான் உங்களோட கடைசி வாய்ப்பு. உங்களுக்கு 9 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்களா போய் உங்க அண்ணா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல பாருங்க. சனியம், நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளு. என்ன விஷயம் சொல்ல எலன்? எம்ரே, நீ எங்க இருக்கு? நீ தான் வர மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் நானாவது உன்னை பார்க்க வரேனே. என்கிட்ட கோவப்படாத. முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிப்போம். சனியம் தான் எடுத்தா. சனியம் என்ன கால் பண்ணி மிரட்டினா. அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா? 9 மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கா. இல்லன்னா போய் அவளே சொல்லிடுவாளா? அப்படியா சொன்னா? இத நம்ம நடக்க விடக்கூடாது. ஜானுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரச்சனையா? நம்ம 2 பேரோட கதையும் இன்னைக்கே முடிஞ்சிடும். ஐலன், நீ எதுக்காக டாக்குமெண்ட்டை கம்பெனிக்கு கொண்டு வந்த? என்ன சொல்ற? உன்னை யார் டேபிள் மேல வைக்க சொன்னது? சரி விடு, இது நம்ம சண்டை போட வேண்டிய நேரம் இல்ல. நீ முதல்ல இங்க வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து யோசிப்போம். இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம். கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்ன, வருவியா? வர, கண்டிப்பா வாங்க வர. சீக்கிரம் வா. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல? என் 2 பொண்ணுங்களும் வீட்டுல இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி இருக்கும்ல? அம்மாவும் பொண்ணுங்களும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. சந்தோஷமா இருக்கு. என்ன சனியம், வேலைலாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்காமா? அந்த முசாஃபர் அவசரப்பட்டு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டான்ல. சரியான முட்டாள் அவன். உன்னை விட்டுட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் இன்னும் உன்னை மறக்கவே இல்லை போல இருக்கு. அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி. இப்பவாவது அவனுக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயில போடுறத பத்தி சொன்னீங்கல்ல, பயந்து போயிருப்பான். அப்படியே நடுங்கி போயிருப்பான். வேற என்ன பண்ண முடியும்? அவன் வளர்ந்த விதம் அப்படி. அம்மா மாதிரி தானே புள்ளையும் இருப்பான். என்ன லைலா, அம்மா கிட்ட பேச பிடிக்கலையா உனக்கு? உனக்கு சின்ன வயசுல என்கிட்ட பேசலன்னா உனக்கு தூக்கமே வராது, ஞாபகம் இருக்கா? ஆமாமா, சரியா சொன்னீங்க. லைலா, உனக்கு டீ போட்டு கொடுத்தால, அதுல சர்க்கரைக்கு பதிலா விஷத்தை ஊத்தி கொடுத்திருக்கேன். நல்லா இருந்துச்சா அது? நல்லா இருந்துச்சுமா. நான் பேசுறதையே கவனிக்கல நீ? மரியாதையா போன கீழே வைங்க. போன பாத்துக்கிட்டே இருந்தா மூளை மழுங்கிடும். யாரும் இப்ப வீட்டுல முகத்தை பார்த்து பேசுறதே இல்ல. என்ன பழக்காது? போதும், ஏன் கூட பேசுங்க. என்னம்மா, வேலை முடிஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கிறதால தான் படுத்தேன். டயர்டா இருந்துச்சேன்னு தான் போன் பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு கத்துறீங்க? ஆமாமா, ரொம்ப போர் அடிக்குது. இப்ப எனக்கு அதிகமா போர் அடிக்குது. பேசாம நான் பீச்சுக்கே போறேன். இரு எங்க ஓடுற நீ? இப்பதானே பேச ஆரம்பிச்சோம் நாம. அதுக்குள்ள சாக்க கண்டுபிடிச்சு வெளியில போறேன்னு சொல்ற. திரும்ப எதையாவது உன் மண்டைக்குள்ள போட்டு உன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்கியா? ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடுமா ப்ளீஸ். இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆபீஸ்ல வேலை பிரச்சனை, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லல்ல. நிம்மதியா இருக்கு, அது போதும். வா, ஏதோ வந்துட்டேன். சொல்லுங்கம்மா. என்கிட்ட அந்த கதை முழுசா சொல்லு. அதான் அந்த முசாஃபர் யாரையோ கடத்தின கதைய சொல்லு. என்னம்மா நீங்க? சரிம்மா சொல்றேன். நம்ம முசாஃபர் இருக்கான்ல, அவன் அந்த டிரைவரை பார்த்தான் போல இருக்க. எப்படியோ அவனை மயக்கமாக வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹாய் எம்ரே. நீ சந்தோஷமா இருக்கல்ல? என்னோட கதை முடிஞ்சு போச்சு. என் அண்ணன் மட்டும் இல்ல, என் அப்பாவும் மன்னிக்க மாட்டாரு.
உன்னால என் கதை முடிஞ்சு போச்சு. எம்ரே அமைதியாரு. நீ இப்படி கத்துனா என்னால எதுவுமே யோசிக்கவே முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். என்னால இதை விட்டு வெளியே வர முடியும் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா சனேன் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கிடலாம். நான் முட்டாளு நீ முடிவே பண்ணிட்டல. நம்ம எப்படி அவகிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்குறது? நம்ம வாங்க போறோம்னு யார் சொன்னா? புரியல. உள்ள வா சொல்றேன். வா வா டார்லிங். இது கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. நம்ம கிட்ட வேற வழியில இது நடந்தே தான் ஆகணும். ஆனா இது நடக்கணும்னா நான் உன்கிட்ட சொன்னதை நீ முதல்ல அவகிட்ட அப்படியே சொல்லி ஆகணும். இந்தா பேசு. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லல்ல? அவ்வளவுதான்மா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எதுவும் ஆகல. மா பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹாய் லைலா, ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க சார். சனேம் இப்ப உன் கூட இருந்தா என் கூட பேசுற மாதிரி காட்டிக்காத. இல்ல, தனியா தான் இருக்கேன். ஓகே லைலா, ரொம்ப நல்லது. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? நேர்ல நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியே வர முடியுமா? கண்டிப்பா வரேன் மிஸ்டர் எம்ரே. சரி, ஆனா இது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? நிச்சயமா மிஸ்டர் எம்ரே. அவ வரேன்னு சொன்னான். சூப்பர். நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்காம இருந்தா? சனேம் கிட்ட நாளைக்கு வரைக்கும் டைம் கேளு. இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு அவகிட்ட இருந்து வாங்கிடலாம். எப்படியா சமாளிச்சுக்கோ. பார்க்கலாம். அமைதியாரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ட்ரெஸ் ட்ரையர்ல போட்டிருக்கேன், சீக்கிரமா காஞ்சிரும்ல. உன்னோட இந்த வாசனை என்ன தூக்குது. அது என்ன நான் எங்க போனாலும் என்னை விடாம துரத்துக்கிட்டே வருது சனேம். என்னால மறக்கவே முடியல. ஏன் என்னை விட்டு ஓடி போற? ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன். என்னை விட அதிகமா நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? இப்பவே எங்கேயாச்சும் அப்படியே ஓடி போயிடலாம். என்ன சொல்ற சனேம்? எங்க? எங்க வேணும்னாலும் போலாம். வேணும்னா கலப்போகஸ் போகலாம். நீ எங்க சொல்றியோ அங்க நம்ம போலாம். என்ன சொல்ற? வா, இப்பவே நம்ம கிளம்பலாம். இங்க எங்க? இங்க போகணும். எனக்கு இந்த இடம் போதும். ஹாய் மிஸ்டர் எம்ரே. ஹாய் லைலா.
என்னாச்சு? சொல்றேன். சரி வா, நாம வேற ஏதாவது இடத்துக்கு போலாம். உள்ள உட்கார. சரி மிஸ்டர் எம்ரே. சனேம், எப்ப வந்த? இப்பதான். நீ எங்க போயிருந்தா? சும்மா காத்து வாங்கலான்னு வெளியே போயிட்டு வந்தேன்டி. சனேம், வரேம்மா. சரி நீ போ, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. நம்ம சனேம்க்கு அடுத்த சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹலோ டெரன், எப்படி இருக்க டார்லிங்? நல்லா இருக்கேன் ஐலின், என்ன வேணும்? கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா உண்மை அதில்ல. ஜான பாத்தியா? அவன் இப்ப எங்க இருக்கான்? அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? எம்ரே கால் பண்ண அவன் எடுக்கவே இல்ல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவங்க அண்ணன் நினைச்சு அவன் ரொம்ப கவலைப்படுறான். எனக்கு தெரியலையே, அவரு வீட்டுல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா சோகமா இருப்பான். அவன் தனியா இருக்கிறது நல்லதுக்கே இல்ல. நான் வேணும்னா அவனை போய் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அப்படியே சைனீஸ் போட்டு கொண்டு போகவா? ஐலின், உனக்கு என்ன, நீ அவனோட தேவதானு நினைப்பா? இங்க பாரு, நான் சொன்னா கேளு. உன்னை பார்த்தா ஜான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அவன் கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதோட நீ ஒண்ணும் அவர் வீட்டுக்கு போக வேண்டாம். நானே இப்ப அவர் வீட்டுக்கு கிளம்புறேன். நிஜமாவா? சரி, அப்படின்னா நான் கேட்டதா சொல்லு. சரி சரி, பாய். இப்போ ஒரு ரைட் வரும், அதை எடுங்க. என்ன இது இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு? செம்மையா இருக்கு சாப்பாடு. உன் கையால நீ பழைய கஞ்சி செஞ்சாலும் அது பிரியாணி மாதிரி தான் இருக்கு. போதும், ரொம்ப புகழாதீங்க. என்னடா குட்டி, ஏன் அடிக்கடி உன் போனை பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். நான் ஐஹானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 9 மணிக்கு அவ மீட் பண்ணலான்னு சொன்னாதான். என்ன சனேம், ராத்திரி நேரத்துல அவ கூட சேர்ந்து எங்க போற? எங்க போக போறோம்? 9 மணி தானே ஆகுது. இந்த ஏரியாக்குள்ளதான் நானும் அவ்வளவு சுத்திட்டு இருக்க போறோம். ஐஹான் கொஞ்சம் சோகமா இருக்காதான். ஐயோ, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நானும் வரவா? அதெல்லாம் வேண்டாமா, விடுங்க. அவதான் 100 ஐஸ். சொல்லு ஐஹான். ஆமா, சரி சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருமா, அப்புறம் இந்த தெருவை விட்டு எங்க போக கூடாது. சரிப்பா. சரி, எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு வா. சரிம்மா. பசிக்குதா? இன்னைக்கு நாள் முழுக்க மூட் அவுட்டா இருந்தீங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் உள்ள வரலாமா? வா. இது சைனீஸா? ஆமா, 2 பேரும் சாப்பிடலாம் நினைச்சேன். ஓகே தானே? சாப்பிடலாம். சரி, அப்ப நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிடுறேன். ஆ, 9 மணி ஆயிடுச்சு. சரி, கால் பண்றேன். கூப்பிடு. இவ்வளவு டேஸ்டியான மேக்ரோனி உன்னால மட்டும் எப்படி பண்ண முடியுது? சரி, இந்த கால் பண்றேன். சொல்லு சார். சொல்லிட்டீங்களா எம்ரே? நான் என்னத்த சொல்றது? அப்படின்னா நானே ஜான் சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். நீ அவர்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை. என் அண்ணா இருக்க நினைவுல என்னாலே அவர்கிட்ட பேச முடியல. அதனால நீயும் பேசாத. அவர் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும். நீ இந்த பிரச்சனையை தேவையில்லாம பெருசாக்கிட்டு இருக்க. எம்ரே, இனிமே என்னால எதையும் மறைச்சு வைக்க முடியாது. நீ இப்ப என்னைய எதிர்க்கிறல சனேம்.
சரி, நீயே போய் அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துரு. ஆனா இதனால உன் வாழ்க்கை தான் போக போகுது. அவன் எதுவும் சொல்ல மாட்டானா? அப்ப என்ன பண்றது? நான் ஜான் கிட்ட போறேன். நானே எல்லாத்தையும் சொல்றேன். சனே, நீ போய் ஆகணுமா? நில்லு. என்ன நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு ஆக்சுவலா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சாப்பிட்டேன். ரொம்ப பசிக்குது இப்போ. ஓ அப்படியா? நல்ல வேளை எனக்கு சைனீஸ் ஃபுட் கொண்டு வரணும்னு தோணுச்சு. சூப்பர். ஏன்னா நீங்க கோமா இருக்கப்போ சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான். அதுவும் நீங்க இன்னைக்கு ரொம்பவே கோவமா இருக்கீங்க. ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியும் எமரே கூட சண்டை போட்டீங்க. உனக்கு தெரியுமா? எது? லஞ்சம் கொடுத்ததையா? இல்ல எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருப்பியா? சொல்லிருப்பேன் கண்டிப்பா. இது வரைக்கும் என்கிட்ட போய் சொல்லிருக்கியா? இல்ல, இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்னதில்ல. என்னால பொய் சொல்லவும் முடியாது. ஏன் அப்படி? ஏன்னா பொய் சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நான் பொய் சொல்லி அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நீங்க மன்னிக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னால உங்களை நிச்சயமா இழக்கவே முடியாது ஜான். அப்படியா? என்னை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் இப்படிலாம் யோசிப்பாங்க. அதாவது என்ன கொஞ்சமாவது மதிக்கிறவங்க, என்ன கொஞ்சமாவது நேசிக்கிறவங்க இப்படி யோசிப்பாங்க. கண்டிப்பா. ஆமா. அது பொய் சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. பொய் சொல்றவங்களை எப்படி நம்மளால மறுபடியும் நம்ப முடியும்னு சொல்லுங்க. இல்ல, சரியா சொன்ன. இந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் போச்சுன்னா எல்லாமே போயிடும். எல்லாமே போயிடும். ஜான், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொய்யே சொன்னது கிடையாது. அவ்வளவு ஏன்? ஓ என்ன மன்னிச்சிருங்க ஜான். நான் தெரியாம கொட்டிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உன் ட்ரெஸ்ல கொட்டி இருக்கு. விடு, என்ன பண்ண முடியும்? தெரியாம தானே ஆச்சு. ஆமா, ட்ரெஸ் மேலலாம் ஆயிடுச்சு. நான் போய் இத க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி போ. ஜான், ரியலி சாரி. இல்ல பரவாயில்ல. அப்ப என்ன அவ லவ் பண்ணவே இல்ல. வரலமா? முடியாதுன்னு சொல்லாதீங்க. நம்ம கார்டனுக்கு போலாம். என்ன பேசு. எனக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த நேரத்துல எந்த பொய்ய ஒத்துக்க வந்திருக்க நீ? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பொய் சொன்னது, தப்பு பண்ணது எல்லாம் எதுக்குன்னு இதுக்குள்ள இருக்கா? என்னை வச்சு நல்லாவே விளையாடி இருக்காங்க. என்ன நம்புங்க ஜான். எனக்கு இத பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதை பண்ணிருக்கவே மாட்டேன். என்ன பேசுற நீ? என்ன இது? எம்ரே சார் தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னது இது? இது சுத்தமா காலியா இருக்கு. எங்க எங்க போச்சா? இல்ல, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஃபைல்குள்ள தான் வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியல. இந்த ஃபைல்ல தான் இருக்கு. இனிமேலாச்சும் தயவு செஞ்சு இப்படி டிராமா பண்றத நிப்பாட்றியா? நான் உண்மையை தான் சொல்றேன். நிஜமா இந்த ஃபைல்குள்ள தான் நான் வச்சேன். உங்ககிட்ட காட்ட வேண்டிய அந்த டாக்குமெண்ட்டை வச்சிருந்தேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? இங்க பாரு, நான் எதையும் கேட்க விரும்பல. நான் நிஜமா அதை உள்ள வச்சிருந்தேன் ஜான். என்ன நம்புங்க ஜான். உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தனே. என்னோட ட்ரெஸ் எல்லாமே நாசமா ஆயிடுச்சு. ஜான், நான் உங்களோட டி-ஷர்ட் எடுத்துக்கிட்டேன். நீயா? நீங்க என்ன பண்ற? டாரன் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா அது அவ மேல கொட்டிருச்சு. அதனாலதான் இப்ப ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டேன். ஆமா, நான் தான் சாப்பிடும்போது கொட்டிட்டேன். அதனால என்ன இருக்கு? அதான் உங்களுக்கு ஜான் சார் ஒரு டி-ஷர்ட் கொடுத்திருக்காரு. நான் அதை கொடுக்கல. நான் எடுத்துக்கிட்டேன்.
அப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. குட் நைட். குட் நைட். பரவாயில்ல, நீங்க வர தேவையில்ல, நானே போய்க்கிறேன். ஜான், நம்ம டின்னர் பாதியிலே விட்டுட்டோம். நம்ம சாப்பிடலாமா? டேரன், நீ எனக்கு கொடுத்த ஃபுட்டை நான் சாப்பிட்டேன், எனக்கு போதும். நான் இப்ப போய் தூங்க போறேன். ஆமாமா, நீங்க தூங்கணும், ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நான் வேணா உங்களுக்கு ஏதாவது மியூசிக் வைக்கட்டா, நீங்க நல்லா தூங்குவீங்க. உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, நான் இப்ப போய் தூங்க போறேன். புரியுது. எனக்கும் பசிக்கல, சாப்பிட்டதே போதும்னு இருக்கு. டின்னருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. ட்ரெஸ் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் மாத்திக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். குட் நைட் ஜென். நான் போட்ட டிஷர்ட்டை அவ்வளவு போட்டிருக்கா. இது போதும். அவனுக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவன் என்ன வெறுத்துட்டான். அந்த ஃபைல் எப்படி காலியாச்சு? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிருக்கோம்? ஓ சனேம், என்ன புதுசா இருக்கா? அவன் ஏன் என் பின்னாடி வரல? அவன் டேரன் கூட சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒருவேளை நான் இங்கேயே வெயிட் பண்ணா வருவானோ? ஆனா நான் எவ்வளவு நேரம் இங்கேயே வெயிட் பண்ணணும்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா, அவர் என் மேல கோவமா இருக்காரு. கோவமா இருந்தாருனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் தனியா இருந்தா அதை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த டிஷர்ட் அவளுக்கு எவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஷோல்டர் கூட ஒரு பக்கம் இறங்கிதான் இருந்துச்சு. சனி மேத பத்தி யோசிக்காத, எதுவும் யோசிக்காத, ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் காரணத்தியா சனம், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸோட வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு. ஒரு நிமிஷம் நில்லு. யோ, காசு கொடுக்குற ஏரியா. ஜேஜே, டிப்ஸ் நீயே வச்சுக்க. சீக்கிரம் சீக்கிரம் வா. என்னாச்சு? ஜேஜே, ஜானும் டேரனும் வீட்ல தனியா இருக்காங்க. அதுக்கு என்ன அதுக்குன்ற? நான் போட்டிருந்த டிஷர்ட் அவரு டேரன் மேடம்க்கு கொடுத்திருக்காரு. கொண்டு வந்த ஃபைல் காலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு என் பின்னாடி வரவே இல்ல. எப்படி ஒருத்தங்க தெரியாம டிஷர்ட்ல சாப்பாட கொட்டுவாங்க? இங்க பாரு, எதுக்கு நீ அவசரப்படாத, பொறுமையா இரு. எதுக்கு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க? சரி, என்ன நடந்துச்சோ அதை என்கிட்ட பொறுமையா சொல்ல. இல்ல பானா, நீ சொல்லாத. டாக்ஸி, நீ போயிட்டியா? சொல்றேன். உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் நான் சொல்றேன். சொல்லுவியா? சொல்றேன். அப்ப நான் மாட்டினேன். சொல்லு. இதான் நடந்துச்சு. எது நடந்துச்சு? லைலா, இது ரொம்ப முக்கியம். நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். மிஸ்டர் எம்ரே, என்ன மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா சனம்க்கு எதிராக என்னால இதை பண்ண முடியாது. உனக்கு இந்த விஷயம் புரியல லைலா. நான் ஐலன் கூட பார்ட்னரா இருக்கேன்னு நினைச்சா எங்க அண்ணன் மன்னிக்கவே மாட்டான். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரியும். நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும்னு நினைச்சேன். ஐலன் தான் சொல்ல விடல. என்ன ரொம்ப மிரட்டினான். அவ மிரட்டினதுனாலதான் என்கேஜ்மெண்டே பண்ணேன். எனக்கு அவன் மேல ஒரு துளி கூட அன்பே இல்ல. அவ கிட்ட இருந்து நான் தப்பிக்கவே முடியல. எல்லா உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போதுதான் நான் இன்னொரு தப்பே பண்ணேன். நான் ஐலன் கூட பார்ட்னரா இருக்கிறது இப்ப அவருக்கு தெரிஞ்சது. வாழ்நாள் முழுக்க என் அண்ணன் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. இது என் அப்பாவுக்கும் தெரிஞ்சது. எல்லாமே முடிஞ்சது. நான் சனம் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் பண்ணா என் அண்ணன் அவளை மன்னிச்சிடுவாரு நினைச்சிட்டு இருக்கா. நான் வேணும்னா இத பத்தி சனம் கிட்ட பேசி பார்க்கவா? 3 மணி நேரம் மட்டும் தான் கொடுத்திருக்கா. 9 மணிக்கு அவளே சொல்லிடுவேன்னு சொன்னா. லைலா, நான் நம்புற ஒரே ஆள் நீ மட்டும்தான். ப்ளீஸ், நீ எனக்கு இதுல உதவி பண்ண. நான் உனக்கு வாக்கு தரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே என் அண்ணன் கிட்ட போய் எல்லா உண்மையும் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். எனக்கு இந்த பொய் சொல்லி ஏமாத்துறது போதும் ஆயிடுச்சு. என் அண்ணா என்ன மன்னிச்சு அடுத்த நிமிஷமே ஐலனை நான் துரத்திடுவேன். ப்ளீஸ் லைலா, நீ தான் என்ன காப்பாத்தணும். ப்ளீஸ் லைலா.
ஜானியும் டேரனையும் அவங்க வீட்ல தனியா விட்டுட்டு வந்துட்டேன். நம்ப முடியுதா ஜேஜே? அதெல்லாம் இங்க இருக்கட்டும். அந்த ஃபைலுக்குள்ள இருந்த டாக்குமெண்ட் எங்க போச்சு? நீ தானே உள்ள வச்சேன்னு சொன்னா அதுக்கு என்ன ரக்கம் அழைச்சு பறந்து போச்சா என்ன? இல்ல, அத பத்தி யார் இப்ப கவலைப்பட்டா? நான் என்னோட ஜானை இழந்துட்டேன். உனக்கு புரியுதா? ஜானியை கண்ணு முன்னாடியே ரக்கம் அழைச்சு பறந்து போயிட்டான். வா போலாம். பறந்து போயிட்டானா? நாம இப்ப ஜான் வீட்டுக்கு போறோம். அவங்கள தனியா விடக்கூடாது. வா போலாம். இப்பதானே வீட்டை விட்டு வெளில வந்தா திரும்ப என்ன சொல்லி உள்ள போற? நான் போக மாட்டேன், நீ தான் உள்ள போற. வா. என்னது நான் போறேன்? நான் போக மாட்டேன். உள்ள போன வச்சுக்க எல்லா உண்மையும் உளறி கொட்டிடுவேன். என்னத்த சொல்றது? எதையாவது சொல்லு. நீங்க ரொம்ப கவலையா இருந்தீங்க, அதான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள நீ போ. எதுக்காகடா இப்ப வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டாரா? என்ன சொல்ல? உனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லு. என்ன நீ நடுராத்திரில எனக்கு தூக்கம் வரல, உங்க கம்பெனி பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதான் உங்க வீட்டுக்கு வந்து சொல்லவா? ஆமால, நம்ப மாட்டா. பரவாயில்ல விட, நம்ம வேற ஏதாவது காரணம் யோசிக்கலாம். உன் போதைக்கு நான் ஊருக்காவாயிட்டேன். ஜிஜி பெல் அடி. ஜிஜி என்னால முடியாது. நீ வேணும்னா அடி, இல்லன்னா நான் வீட்டுக்கு கிளம்புறப்போ. ஜிஜி உன்னால எங்கேயும் போக முடியாதா? என்ன நீ பண்ற? திரும்ப பாரு, சொல்லிட்டே இருக்க. நான் என்ன நீ பண்ணிட்டு இருக்க ஜிஜி? சொல்றத கேளு ஜிஜி. முடியாது முடியாது, என்னால முடியாது. நான் போக மாட்டேன். உள்ள போனா நான் மாட்டிப்பேன். அடிச்சாலே பெல்ல. எனக்கு சந்தோஷம். பெல் அடிச்சு எனக்கு சந்தோஷம் பண்றேன். போயிடு ஜிஜி, சொல்றத கேளு. இத விட ஒழுங்கா நீ உள்ள போ ஜிஜி. ஜிஜி ஒழுங்கா நில்லு சொல்றது. அது நான் ஒன்னு மறந்துட்டேன். அத அந்த காலியான ஃபைல பத்தி சொல்றியா? அதை நான் குப்பையில போட்டுட்டேன். இல்ல அது இல்ல, என்னோட போனை உள்ள வச்சு மறந்துட்டேன். அதான் வந்தேன். சரி, நான் தேடி பார்க்கறேன். ஹீரோ வரேன். மறந்தே போயிட்டேன். வேணும்னா நானும் உள்ள வந்து தேடுறேனே. எனக்கு இந்த வீட பத்தி நல்லாவே தெரியும்ல. எங்க வச்சிருக்கேன்னு நான் தேடுறேன். நானும் வந்து தேடுறேனே. நான் உள்ள வரலாமா? மன்னிச்சிருங்க ஜான், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, நான் தான் இன்னைக்கு ஹால்குள்ள வரவே இல்லல்ல. அது கிச்சன்லயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, நான் இங்கேயும் வரவே இல்லையே. நான் என்னோட போனை எங்க வச்சேன்? எதுக்கு தேவையில்லாம ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்த? இல்லையே. உன் போன் இங்க இல்லன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை கிச்சன்ல வச்சிருப்பனோ? என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னோட போனை நான் எங்க தான் வச்சிருப்பேன்? உங்க ரொமான்டிக் டின்னர்ல குறுக்க வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுலயும் குறுக்க வரல. டேரன் மேடம் எங்க போனாங்க? எதுக்காக அவளை கேக்குற? ஒருவேளை அவங்க என் ஃபைல பாத்திருப்பாங்க. நீ போனை தேடி கண்டுபிடிக்க தானே இங்க வந்த? ஆமா, போன் தான். இத பாத்தீங்களா? போனை இங்க வச்சிருக்கேன். அது அங்கேயா இருந்தது? ஆமா. அப்பவே தேடணும் பண்ணி பாக்கலையா? அத அது அப்போ நான் ஒழுங்கா தேடல. சரி, உன் போனை இப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, போன் கிடைச்சிருச்சு. அப்போ நான் கிளம்புறேன். ஓகே. சரி, குட் நைட். குட் நைட். நம்பவே முடியல, போன சேர்ல வச்சுட்டு போயிருக்கேன். நல்ல வேலை, இப்ப கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. ஆனா அது வந்து டேரன் மேடம் கிட்ட குட் நைட் சொல்ல முடியல. டேரன் மேடம், உங்களுக்கு குட் நைட். டேரன் எப்போ கிளம்பிட்டான்? சூப்பர். அது போனை கண்டுபிடிச்சதுக்கு சூப்பர்னு சொன்னேன். சரி, அப்ப நானும் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் தனியா இருங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க.
என்ன சக்சஸா? நன்றி ஜிஜி. எதுக்கு இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? விடு. டேரன் மேடம் கிளம்பிட்டாங்களா? அடிச்சதுக்கா? அப்ப நீ மட்டும் என்ன அடிக்கலையா? நீ வாங்கி மறுபடியும் அடிக்கிறியா? என்ன அடிக்கலையா? லாலா கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? நல்லதுக்கு இல்ல. இல்லம்மா, என்னால சாப்பிட முடியாது. இப்ப எனக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாயிடுச்சுமா, அதை குறைக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அச்சோ, என்னமா சொல்ற? உன் உடம்ப பாத்துக்கோ. சனேம் 5 கிலோ போட்டாலும் அது சுத்தமா தெரியாது. ஆனா நீ 1 கிலோ எடை போட்டாலும் நல்லா தெரிவ. அது எப்படின்னு தான் தெரியல எனக்கு. சொன்னதுக்கு தேங்க்ஸ்மா. இத பாருமா, என் பொண்ணை பத்திலாம் அப்படி சொல்லாத. பாவம், என் பொண்ணு எப்படி உடைச்சு போயிருக்கா என்ன மாதிரி. வந்துட்டியம்மா? ஐஹானுக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணும் பெருசா இல்லப்பா, நான் பேசிட்டு அவகிட்ட. எதையாவது சொல்லி வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியது. அம்மா, அப்பா, லைலா நீயும் தான். நான் என்னோட ரூம்ல சில டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ல வச்சிருந்தேன். அத நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்ல. என்ன டாக்குமெண்ட்? ஆபீஸ் டாக்குமெண்ட். என்ன ஆபீஸ் டாக்குமெண்டா? ஏதாவது முக்கியமான டாக்குமெண்டா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட. சனேம், அந்த டாக்குமெண்ட் எங்க போச்சு? நீ எங்க அத வச்ச? ஐயோ, எங்க போச்சு அது? அத எங்க வச்சு தொலைஞ்ச நீ? என்ன சனம் நீ? அந்த டாக்குமெண்ட் எங்க போயிருக்கும்? இங்கெல்லாம் இல்ல. ஹலோ, சொல்லு சனேம். டாக்குமெண்ட்ஸ் பார்த்ததும் என்ன சொன்னாரு? ஐஹான், உன்னை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்லாம் ஒரு ஃபைல்ல வச்சேன். அப்புறம் ஜான் வீட்டுக்கு போனேன். அவர்கிட்ட நான் ஃபைல கொடுத்தேன். அவர் ஃபைல திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. டாக்குமெண்ட்ஸ காணோம். என்ன ஃபைலுக்குள்ள ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் சனேம்? கீழே விழுந்திருக்குமா என்ன? இப்படி கீழே விழும் ஐஹான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சனேம், அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைலுக்குள்ள தானே இருந்துச்சு. ஒருவேளை வேற யாராவது எடுத்திருப்பாங்களோ? ஆனா அந்த ஃபைல் உன் வீட்டுல தானே இருந்துச்சு. உன் வீட்டுக்கு வந்து யாராவது எடுக்க போறா? சனேம், சொல்றது கேளு. உன் வீடு முழுக்க இப்பவே தேடி பாரு, சரியா? ஒரு இடம் விடாம மொத்தமா தேடு. வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். அந்த டாக்குமெண்ட் எங்க போயிருக்கும்? நான் எங்க இப்ப போய் அதை தேடுவேன்? என்ன இது புதுசா இருக்கே? அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படி எங்க தான் போயிருக்கோம்? ஒன்னும் புரியலையே. ஆமா, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குதா. சனேம், அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டா என்ன? இல்ல, நான் வேற ஒண்ணு தேடிட்டு இருக்கேன். சனேம், என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. இங்க வந்து உட்காரு. சனேம், நீ எங்க போன? நீ ஐஹானை கண்டிப்பா பார்க்க போலன்னு தெரியும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. ஜான் கூட இருந்தேன். என்ன, அவர் கோபம் போயிடுச்சா? ஆனா அவர் பண்ணதும் பெரிய தப்புடி. மிஸ்டர் எம்ரே அவரோட தம்பி தானே. எப்படியே பனிஷ் பண்றது? நீ கோவமா இருக்கிறத மட்டும் தான் பாக்குற. அவரும் நிஜமா வருத்தம் தான் படுறாரு. அவர் கம்பெனிக்கு திரும்ப வராம இருந்தா நல்லா இருக்கும். அக்கா, எனக்கு புரியல. நீ எதுக்கு ஜான இந்த அளவுக்கு வெறுக்கிற? சனேம், அவர் இல்லாதப்ப எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. முக்கியமா மிஸ்டர் எம்ரே ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நாங்க அப்ப எப்படி இருந்தோம்னு உனக்கு தெரியாதுடி. ஜான் உள்ள வந்ததும் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. நீ சொல்றது நியாயமே இல்ல. அவரை பத்தி எல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீயே இந்த மாதிரி பேச மாட்டேக்கா. வெளியே பார்க்க முரடனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவருக்கா அவரு. சனேம், எதுக்காக என்கிட்ட இதை சொல்ற? எனக்கு உண்மை என்னன்னு தெரியும்டி. நான் சொல்றத கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. என்ன காதல் இப்ப உன் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா ஒரு நாள் உனக்கும் உண்மை புரியும்டி. குட் நைட் டார்லிங். குட் நைட் கா. அந்த டாக்குமெண்ட் எங்க போச்சு?
சில சமயம் எனக்கு கேட்டிருக்கு, நீ சொல்ல முடியாத வார்த்தைகள். உனக்கு அது பெருசா இருக்காது, ஆனா அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீ பேசினப்ப நான் கவனிச்சிருக்கேன், நீ சொல்ல நினைக்கிற அந்த வார்த்தைகள். நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன். நீ ரொம்ப வித்தியாசமானவன். அந்த பறவைகளை பார்த்தாலும் உன்னோட ஞாபகம் தான் வரும். 2 இதயத்தையும் ஒண்ணு சேர்க்க 2 பேரும் கையை நீட்டி அவங்க விரல் நுனி ஒருத்தர் தொட்டாலே போதும். உன்னோட நான் இருந்த அந்த ஒரு நொடி என் வாழ்நாளுக்கு சமம். தொலை தூரத்துல ஒரு பூவை பார்த்தேன். அது பூத்தது சரியா தப்பான அதுக்கே தெரியல. அன்னைக்கு நம்ம டீ குடிச்சது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதுதான் உண்மை. வாய்ப்பு கிடைச்சப்பவே நான் மனசு விட்டு பேசியிருக்கணும். இல்ல, ஃபைல் கிடைக்கல. அதுக்கு ரெக்க முளைச்சு பறந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை கீழே விழுந்திருக்குமோ, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் ஃபைல்குள்ளதான் பத்திரமா வச்சேன். ஒருவேளை வேற யாராவது எடுத்திருக்கலாம். யார் எடுத்திருப்பா? நான் என்னோட அம்மா, அப்பா, அப்புறம் அக்கா கிட்டே கேட்ட, யாருமே எடுக்கலன்னாங்க. யாருமே பாக்கலையா? என்ன ஏன் லைலா கூட பாக்கலையா? அதான் பாக்கலன்னு சொல்றான்ல. அவ அத பாத்திருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பா. ஜான் நம்பவே இல்ல. இதுல பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? நான் பண்ண தப்புக்கெல்லாம் காரணம் இந்த ஃபைல்குள்ள இருக்குன்னு சொன்னேன். அவர் திறந்து பார்த்தா உள்ள காலியா இருக்கு. அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. இனிமே அவர் என்ன பார்க்கவும் மாட்டாரு. இனிமே ஜான் கிட்ட உண்மையை சொல்ல முடியாதா? ஆனா ஜானுக்கு பின்னாடி எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன். அவருக்கு பிடிக்கலனாலும் நான் அவர் கூடயே தான் இருப்பேன். வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பிளான்? சூப்பர், ரொம்ப அருமையா பிளான் பண்ணிருக்க சனேம். என்ன சனேம் சொல்லாம கிளம்பிட்ட? சீக்கிரம் வா, ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுல்ல. எப்படி இருக்க உஸ்மான்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. இப்பெல்லாம் நம்ம மீட் பண்றதே இல்லல்ல. ஆமா, நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஹலோ லைலா, அழகு ராணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னை பத்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஐஹான், இப்படி கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நிறுத்துறியா? நான் நிறுத்தலாம், நீ அப்ப என்ன பண்ணுவ? உன் அழக வச்சு என்னையும் மாக்கிடுவியா? கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்புறம் மீட் பண்ணலாம் உஸ்மான். எதுக்காக இவ இப்படி பண்றா? குட் மார்னிங். குட் மார்னிங் ஜான் சார். யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நானே டீ போடுவா? என் கேபின்ல தான் இருப்பேன். குட் மார்னிங் மேடம். ஆபீஸ்க்கு நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க. ஜான் வந்துட்டாரா? வந்துட்டாரு. டீ அவருக்கு தானா? அவருக்கு தான். கூட நானே எடுத்துட்டு போறேன். பாத்து. தேங்க் யூ. இது என்னோட கேபின்ல வச்சு. நான் வச்சிரேன். கூட வாங்க வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா, வரணும்னு தோணுச்சு. உங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு டாரன்? எதுக்கு நீ இத பண்ணிட்டு இருக்க? எனக்கு தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு? ஜான், நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. ஃபேப்ரி நம்ம கூட பார்ட்னர் ஆனது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தான் சொல்றேன்ல, என்ன நீங்க நம்புங்க. நம்ம கம்பெனியோட எதிர்காலத்துக்காக நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. தெரியும். நானும் அதை தான் யோசிச்சேன். அதனாலதான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அதான் பார்ட்னர்ஷிப்பா முடிக்கணும். கண்டிப்பா நம்ம கம்பெனி பழைய நிலைமைக்கு சீக்கிரம் வந்துடும். நீங்க கவலைப்படாம மட்டும் இருந்தா போதும். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் டாரன். சரி, அப்ப நான் என் வேலையை போய் பாக்குறேன்.